ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே விலாக் தான். இதில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மொதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வெளில போனோம். அப்படியே என்னோடய பையன் மீன் தொட்டியில் போடுறதுக்கு நிறைய விஷயங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த இது அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அழகாக அப்படியே தண்ணி கூட மாதிரி வச்சுட்டு அழகாக தண்ணியை தூக்கி விடுறதுலாம் ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா டெல்லியில் உள்ள முனீர்கான்ற ஏரியாவில் தான் இருக்குது. ஒரு சின்ன ஷாப் தான். இவ்வளோ தடவை நாங்கள் பெரிய பெரிய அக்வேரியம்க்கெலாம் போயிருக்கோம். ஒன்றுமே அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனே இருக்காது. பட் இந்த கடை அவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன். வீடியோஸ்லேயே உங்களுக்கு தெரியும். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதில் டாய்ஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு நான் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு மீன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா இங்கே இருக்க மீன்களோடு அது செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ அதை கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் வேறு மீன் வாங்கிட்டு வந்தோம். அவன் விளாண்டுட்ருக்க பாருங்களேன். அந்த மீன் அழகாக நம்ம கை அந்த மீன் நம்ம கூட விளாடுமா. கை எங்கிட்டு கொண்டு போகிறோமோ அந்த செல்லாம் வருது பாருங்களேன். அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு சின்ன மீன் தொட்டி மட்டும் வாங்கினாங்க ஹஸ்பண்ட். கீழே இருக்க ரூமில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில மீன்கள் பெரிய மீன்களோட போட முடியாது. ஸோ அதனால் சின்ன சின்ன கிட்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதர்ஸ் டே இல்லையா, நைட்டு 12 o'clock செலிப்ரேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சரி கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போனோம். இதுதான் முருகன் கோயில். நல்லா பாருங்களேன். முருகன் கோயில் வழியாக தான் நாங்கள் போகணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா பெரிய கோயில். ஆல்ரெடி உங்க கூட முருகன் கோயில் ப்ளாக்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா. டெல்லியில் இருக்க முருகன் கோயில். இங்கே நிறைய தமிழ் மக்கள் வருவாங்க. அந்த சைட் கிராஸ் பண்ணி போயிட்டு வரும்போதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டே வருவோம். ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா கேக் ஷாப்புக்கு தான் வந்தோம். ஒரு சின்ன கடை தான். இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கடைக்கு தான் வந்தோம். ஒரு கேக் சின்ன கேக்காக தான் வாங்கினோம். அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போனோங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நேபாள்காரவங்க தான் லேடிஸ் கடை வச்சுருக்காங்க முனீர்கா ஏரியாவில். நான் ஒரு சரி அம்மாச்சிக்கு ஹேண்ட்பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாரீஸ் நிறையா இருக்குது அப்படின்ட்டு நான் சாரீஸ் இப்போ ரீசெண்டாக கூட அம்மாச்சி எடுத்தாங்க அவங்களேவே. சரி அதையே எடுத்துகிட்டே இருக்கோமே அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் வாங்கலான்னு சொல்லிட்டு. ஹேண்ட்பேக் ஆன்லைனில் ஆர்டர் போகிறது எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. சரி கடையில் போய் வாங்கலாங்கனுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போனால் நான் போய் நுழைஞ்சதுமே பார்த்தேங்க. பார்த்ததுமே அவங்க என்னென்னா இது உங்களுக்கு எவ்வளோக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு 400 500 அந்த சம்திங்கில் கொடுங்க. அம்மாச்சி யூஸ் பண்ணுற ஒரு சின்ன ஹேண்ட்பேக் தான். குவாலிட்டியானதே நாங்கள் அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அப்படி சொன்னேன். இங்கே கடையில் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளில வந்துட்டேன். பட் என்னென்னா நம்ம முகத்தை பார்த்து அவங்க எப்படி முடிவு பண்ண முடியும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சொல்லியிருந்துருக்கலாம். ஏதாவது பார்க்க விட்டுருக்கலாம். நம்மளை பார்க்கவே விடாமல் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது ஒரு பிஸ்னஸ்க்கு நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கு அம்மாச்சி மேலே படுத்துட்டு இருந்தாங்க. படுத்தோன்னே தூங்கிட்டாங்க. நாங்கள் போயிட்டு ஒரு டிவியில் கூட ஒரு ஆடு சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு நினைக்கிறேன் அன்னையர் தினம் சொல்லிட்டு போட்டு காமிச்சிருந்தேன். அது எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தெரில மச்சி அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் 12 மணிக்கு கேக்கோடு கொண்டு போய் நிற்கிறோம். தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஃபேனு கூலரை நிப்பாட்டினோன்னே எந்திரிச்சிட்டாங்க. எங்களோட சவுண்டில் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா நாங்கள் சொன்னது அப்போ தான் சொல்கிறாங்க. டிவியை பார்த்துட்டு நாங்கள் இருக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க எப்போ அது வருது அப்படின்னு சொல்லணும். எனக்கு தெரில மச்சி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆக்டிங்கை கொடுத்துட்டோம். அவங்களும் நம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா சரி இன்றைக்கி இருக்காது அப்படின்னு கூட அவங்க நினச்சிட்டாங்க. அப்புறமா கேக் சூப்பராக கட் பண்ணி ஆளுக்கு எல்லாருமே ஊட்டிகிட்டு இருந்தோம். அன்னையர் தினம் என்பது அன்னையர் தினம் அன்னைக்கு மட்டும் அவங்கள பார்க்குறது கிடையாது. எப்போவுமே பார்க்கணும். பட் இந்த டேயையும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான். என்னோடய வ்ளாக்ஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்களேன், எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டாங்க. தொல்லை ஃபுல்லாக அடிச்சு விட்டுட்டாரு. திட்டிகிட்டு இருந்த ஏப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சியும் கத்தி விட்டுட்டு இருந்தாங்க. என்னமோ தெரில, இந்த ஸ்னோ ஸ்ப்ரே பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நீனும் சேர்ந்து கேக் கட் பண்ணு அப்படின்னு சொல்லி எங்களையும் கட் பண்ண சொன்னாங்க. கிஃப்ட் அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு இல்லையா. வீட்டுக்கு அம்மாச்சி நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு பிடிச்சதாக வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு மாமா காசு கொடுத்தாங்க. நீங்கள் உங்கள் 2 பேருக்கும் என்ன பிடிக்குமோ அதை வாங்கிக்கோங்க இந்த தடவை. நான் எப்போவுமே நானாக சாரீஸ் இந்த மாதிரி தான் எடுத்து கொடுப்பேன். ஸோ அவங்களுக்கு அது
இப்போ நிறையா வேறு இப்போ எடுத்தாங்க சாரீஸ். ஸோ அதையே கொடுக்குற மாதிரி இருக்குமே அப்படி தான் ஹேண்ட்பேக்குக்கு போனேன். அது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட பையன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்துருக்கேன் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து மீன்லாம் ஹஸ்பண்ட் வந்து செட் பண்ணாங்கலாம், நாங்கள் வாங்கிட்டு வந்ததை அதை கொண்டு வந்து காமிச்சு அவன் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நைட்டு வந்து தூங்கியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு சரி அம்மாச்சிக்கு பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து இருந்தது. ரொம்ப சாஃப்டாக இருந்தது பன்னீர். வேறு கடையில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து பன்னீர் கிரேவினா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு தான் எப்போவுமே பன்னீர் கிரேவி வந்து பண்ணுவோம். அதுதான் நல்லாவும் இருக்கும், எங்களுக்கெலாம் அதுதான் பிடிக்கும். ஸோ நார்மலான கிரேவி டைப்பில் தான் வந்து பண்ணியிருந்தேன். சாஃப்டான சப்பாத்தி போட்டு அதில் பட்டரை அப்ளை பண்ணியிருந்தேன் மேலே. அதை தான் வந்து அம்மாச்சிக்கு மாமாக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி எப்படி சாஃப்டாக சப்பாத்தி பண்ணுறதுன்னு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில் நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக வேணுமா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோன்னே எப்போவுமே காஃபி வந்து குடிப்பாங்க, அதையும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா துணி வந்து இருந்தது இல்லையா, ஒரு நாள் போட்டு வச்சாலும் அதுக்கப்புறம் போட்ட மாதிரி ஆகிடும், ஹெவி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து வெயில் ரொம்ப ஆயிடுச்சு இல்லையா, ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க. நானும் பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம், குடிச்சிட்டு இருந்தோம். என்னோட சின்ன பையனை பாருங்களேன், அவ்வளோ வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து சொல்லிட்டு இருப்பான், என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பான். என்னோட பெரிய பையனும் வந்து அந்த பெரிய பையன்கிட்ட இருந்து தான் அவன் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கிறான். அதுக்கப்புறம் ஜூஸ் காலியாக போச்சு, இப்படி கண்ணை திரிக்கிட்டு அழுகுறான் பாருங்க. இந்த வயசில் இவனுக்கு ஒரு 2 வயசில் எவ்வளோ தெரியுது பாருங்க. ஆனால் அந்த பெரிய பையன் நாங்கள் சொல்லலாம் கிடையாது, அவன் அழுகவுமே எடுத்துகிட்டு வந்து அவனோட ஜூஸில் கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டான். அவனும் வந்து கம்முன்னு குடிச்சிட்டு இருந்தான். 2 பேரும் பயங்கரமாக பண்ணுறாங்கங்க. அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சரி காலைல தான் பன்னீர் சப்பாத்தின்னு சாப்பிட்டோமே, மதியம் வேறு நல்ல வெயிலாக இருக்குது. ஸோ அதனால் சிம்பிளாக ஏதாவது லைட்டாக சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு சோறு வந்து வடிச்சிடலாம், கொஞ்சம் குலைவாக வடிச்சிட்டு கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு அது கூட பருப்பு துவையல் வந்து சாப்பிட்லாம். அது வந்து ரொம்ப சிம்பிள், பட் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, வெயிலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வந்து துவரம்பருப்பை வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அதை வந்து ஆற வச்சுட்டு அது கூட தேங்காய், புளி, பூண்டு, வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இதில் துளி கூட எண்ணெய் கிடையாது. அதை வந்து நல்லா குறப்பாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கணும், குறப்பாக. அப்போ தான் வந்து இந்த துவையலோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைடு சோறும் வந்து வெந்துருச்சு, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா துவையலும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹஸ்பண்டும் தம்பியும் என்னோடய பெரிய பையனும் வந்து வெளில போயிட்டு வந்தாங்க. என்னடான்னு பார்த்தா நான் இந்த குட்டி பொம்மை அங்கே அழகாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து வாங்கிட்டு வந்து மீன் தொட்டியில் வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. மீனும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு, துருன்னு தெரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து தயிர் சாதம் மாதிரி அவங்களுக்கு மட்டும் வச்சுட்டு அது கூட துவையல் வச்சு கொடுத்துட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி தான் குடித்தேன், கஞ்சியும் துவையல் வச்சு சாப்பிட்டேன். அம்மாச்சி வெளில போயிட்டு வந்திருந்ததுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காஃபியும் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா காஃபியை குடிச்சிட்டு அவங்க வந்து அங்கே வேலை பார்ப்பாங்க பங்களாவில். அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. பாருங்கள் செம்மையாக இருந்தது இந்த வெயிலுக்கு, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமாக நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாச்சு கோயிலுக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் வேலையாக இருக்கார், அம்மாச்சியும் வேலையாக இருக்காங்களா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போனால் தான் அங்கே கோயிலில் வெளிலையோ போவோம். ஸோ அதனால் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி வந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக ஒரு சுடிதார் தான் வந்து போயிட்டுருந்தேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. வீட்டிலே வந்து கேசரி வந்து பண்ணியிருந்தேன். இந்த கோயில் வந்து துர்கா கோயில், பாருங்களேன் எவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் தெரியுமாங்க. அம்மாச்சி வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்ததுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்டான கோயில் இந்த கோயில். எங்களுக்குமே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேணுனது எல்லாமே நடக்கும். நாங்கள் எப்போவுமே இந்த அம்மாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து தைச்சி போடுவோம். அதுக்கப்புறம் பிரசாதம் கொண்டுட்டு வந்து சிறப்பாக வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து போவோம். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுட்டு இறங்கியாச்சு. கொஞ்சம் மலை மாதிரி சின்னதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து இருக்குது, ஜார்க்கண்ட் பவன் சொல்லிட்டு அந்த ஏரியாவில் தான் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகும், அவ்வளோதான். அம்மாச்சி எல்லோரும் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு, ஆட்டோ பிடிச்சி. கொஞ்சம் இருட்டாயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பிரசாதத்தை வந்து சாப்பிடுவோம்ல எப்போவுமே, அதை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். கேசரி லைட் கலர் பிங்க் கலர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க கலர், அதனால் அதை தான் வந்து போட்டிருந்தேன். சூப்பராக இருந்தது, கேக் மாதிரி இருந்தது. ஸ்வீட்னஸுமே நாங்கள் வந்து கம்மியாக தான் சேர்த்துப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தித்திக்காது, நமக்கு திகட்டவும் செய்யாது. அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லாமே திருப்பியும் வெளில வந்தோம்.
கொஞ்சம் வந்து சாமான்லாம் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கும் டேப்லெட்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு தேவையானதையும் வாங்கிக்கலாம், வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் தம்பி வேறு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டிருந்தானா, உருளைக்கிழங்கு எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிக்கன் ஷாப்பும் பக்கத்தில் இருந்தது இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் கபாப் வந்து வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி.